எல்லா வயதினருக்கும் ஏற்ற மாதிரி தலைமுடி உதிர்வது இளநரை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அடர்த்தி கம்மியாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். தலைமுடி வளர்ச்சிக்கும் கருமையாக முடி வளரவும் இப்போ டீனேஜ் பசங்க பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த தலைமுடி பிரச்சனை இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஹேர் ஆயில் நல்லா யூஸ் ஆகும். எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். கற்றாழை ஒன்று நல்லா சதை பகுதியாக இருக்கணும். கருவேப்பிலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, மருதாணி இலை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்தா போதும். முழு நெல்லிக்காய் ஒரு 10, வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியா அலசி எடுத்துடலாம். செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா ஒத்த இதழ் இருக்கக்கூடிய சிவப்பு கலர் செம்பருத்தி இலை தான் பறிக்கணும். வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்திலே தண்ணி போகும் வாய்க்கா அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி வளைச்சிருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு 4 ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கற்றாழைய தோல் சீவி இந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துடலாம். முழு நெல்லிக்காய் ஒரு 10. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணும்போது லேயர் லேயரா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும். நெல்லிக்காய், கற்றாழை, ஊற வைத்த வெந்தயம் இது மூணையுமே நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டீங்கன்னாக்கா மிக்ஸி வந்து சிக்கிரும். அதனால கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இலைகளை அரைக்கும் போது இலைகளை கொஞ்சமாக மிக்ஸி ஜார்ல சேர்க்கணும், இல்லைன்னா சிக்கிரும். ஏற்கனவே அரைச்ச இந்த பேஸ்டையும் கொஞ்சம் போட்டு அரைச்சு எடுத்துடலாம். இந்த இலைகளில் வந்து மொத்தமா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க எல்லாமே அரைச்சாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி எடுக்கும்போது இந்த அளவுக்காவது இருக்கணும், பாத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி ஒரு தட்டுல அப்படி தட்டி தட்டி விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி தட்டுல வச்சு வெயில் படாம நிழல்லே காய வைக்கணும். ஒரு 2 நாள் உணர்ந்துருச்சு. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப சின்ன கத்தி மாதிரி வச்சு நம்ம திருப்பி போட்டு அதையும் காய வைக்கணும். இதுல சேர்த்திருக்க நம்ம வந்து எல்லா இலைகளும் சரி, வெந்தயம், முழு நெல்லிக்காய், கற்றாழை எல்லாமே வந்து உடல் சூட்டை தணிக்கும், முடி வளர்ச்சியை தூண்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு காய விட்டுறலாம். சம்மரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் காஞ்சிரும். மழை காலமா இருந்தா காயறதுக்கு லேட் ஆகும். நாள் கணக்கு வராது. இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். பாருங்க ஒரு வாரத்துல இந்த மாதிரி ஆகும். நீங்க இந்த மாதிரி தட்டுல தட்டி வைக்கும் போது ஃபேனுக்கு கீழே வச்சீங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே காயும். பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு பாட்டில்ல எடுத்து வச்சுக்கலாம். இது 1 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 100 தேங்காய் எண்ணெயில ஒரு 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி நம்ம அதை போட்டு ஒரு 3 நாள் விட்டோம் பாத்தீங்கன்னாக்கா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா தலைமுடி நல்லா கருகருன்னு வளரும், இளநரையை தடுக்கும், தலைமுடி உதிர்வதை தடுக்கும், எல்லா வயதினருக்கும் தேய்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆயில 20 வயசுல நீங்க தேய்க்க ஆரம்பிச்சீங்கன்னா முடி நரைக்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும். இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துலயே கண்டிப்பா ஒரு ரிசல்ட் தெரியும். தலைமுடிக்கு நம்ம வெளியில எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா சாப்பிடவும் செய்யணும்.